Hi, hello, vanakkam. Welcome to Masala Spoons. In the video la potato vechi romba simple adhe samayam romba crispy and tasty ana ஒரு potato fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Masala Spoons. முதல்ல ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி நார்மல் வாட்டர்ல போட்டு வச்சுக்கிறேன். இது நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு போடுற ஸ்லைஸை விட இன்னும் கொஞ்சம் கனமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் முழுகிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு அது தனியாக வடித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், இது வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர். தயிர் இல்லைனா நீங்கள் ஒரு பாதி எலுமிச்சைப்பழ ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. அந்த எல்லா உருளைக்கிழங்கு பீஸ்லேயும் இந்த மசாலாலாம் கோட் பண்ணி விட்டுற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இப்போ இதை கலந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா அந்த அவுட்டர் லேயர் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் லேசாக சூடான பிறகு அதில் எண்ணெய் எல்லா சைடும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் நம்ம மசாலா போட்டு கோட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு பீசஸை ஒன்று ஒன்றா அதில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகும், அவுட்டர் லேயர் கிறிஸ்ப் ஆகும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. 1 நிமிஷத்துக்கு பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடுங்க. பாருங்கள், இப்போவே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பின பிறகு மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையிலே அதில் சேர்த்துட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் அந்த உருளைக்கிழங்கோட சேரும்போது சூப்பராக இருக்கும். இதுவும் ரோஸ்ட் ஆகி உருளைக்கிழங்கோட நல்லாயிருக்கும் அந்த கருவேப்பிலையும். பாருங்கள், மொத்தமாக 3 நிமிஷம் ஆயிருக்கு. நான் சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம் எது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.